Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Top 5 what watch must watch thriller movie list தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீக்கெண்ட் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன டாப் 5 டீசன்ட் வாட்சான thriller மூவிஸ் என்னங்கறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா நாசாமி ரங்கா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நாகார்ஜுனா, அல்லூரி நரேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவி எங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து ரீமேக் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2019ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன புரிஞ்சி மரியம் ஜோஸ் மூவியோட அஃபிஷியல் ரீமேக்டு வெர்ஷன் தான் இது. பட் அந்த மூவியை பார்த்தீங்கன்னா 2022ல தமிழ்ல பண்ணியிருப்பாங்க. அந்த மூவிக்கு நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். ஐ கார்டில் தர மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அண்ட் அல்லூரி நரேஷ் சின்ன வயசுலேருந்து ஒன்னா வளர்றாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்தையுமே நாசர் தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாசரோட மூணாவது பையனுக்கும் அல்லூரி நரேஷ்க்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால ஹீரோக்கு தெரிய வரக்கூடிய உண்மையில என்ன, அல்லூரி நரேஷை யாரு கொலை பண்ணது, நம்ம கதையோட ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க களத்துல இறங்கினாரா, நாசர் பண்ணக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து மாட்டிக்காம தப்பிச்சாரா, ஹீரோயின் கூட ஒன்னு சேர்ந்தாரா, ஹீரோயின் எதுக்கு ஹீரோட காதலை ஏத்துக்கவே இல்லை, அண்ட் அல்லூரி நரேஷ்க்கு என்னாச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னா கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தமிழ் டப்ல நீட்டா இருந்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வுல்ஃப் 2024ல தமிழ் டப்ல ஜீ திரையில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி 2021ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன வுல்ஃப் மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் அசோகன், சம்யுக்தா மேனன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 2 மாசத்துல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லாக்டவுன் டைமுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கலான்னு போறாங்க. போன இடத்துல லாக்டவுன் போட்ட ஒரே காரணத்தினால ஹீரோயின் கூட அவங்க வீட்டிலே சேர்ந்து ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஹீரோ ஒரு மேல் ஈகோஸ்டிக் பிடிச்ச ஒரு அரகண்டடான பிஹேவியர் உள்ள கேரக்டரா இருக்காங்க. அதனாலேயே ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிக்காம இருக்கு. அவர் எப்படியாச்சும் அன்னைக்கு நைட் அந்த வீட்டை விட்டு அமுச்சுடணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து ஒரு ஸ்டேஜ்ல அவனை நைட் அங்கே ஸ்டே பண்ண அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, ஹீரோ போலீஸ் கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறாரு, அட் தி சேம் டைம் ஹீரோட வாழ்க்கையில் வரக்கூடிய தேர்ட் பர்சன் யாரு, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க ஜீ திரையில. தி கேரளா ஸ்டோரிஸ் 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா. இந்த மூவியோட ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பொண்ணுங்க நர்சிங் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்டல்ல ரூம்மேட்ஸாவும் இருக்காங்க. அந்த 4 பேர்ல 2 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஹிந்து, ஒரு பொண்ணு கிறிஸ்டின், ஒரு பொண்ணு முஸ்லீம். அந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவ கூட இருக்க மத்த பொண்ணுங்களையுமே முஸ்லீம்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்காக அவ பண்ணக்கூடிய வேலைகள்லாம் என்ன, இதுல முஸ்லீம் பசங்க எல்லாம் லவ் ஜிகாத்தை வச்சு ஹிந்து பொண்ணுங்களை எப்படி ஏமாத்துறாங்க, அந்த ஹிந்து பொண்ணுங்களுக்கு என்னாச்சு, இதே மாதிரி பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ரியல் லைஃப்ல கேரளால இதே மாதிரி 3200க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அதை சென்சர் பண்ணி 3 பேருன்னு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க மூவில. பட் இது நம்ம தமிழ் கண்டென்ட் ஆனா மத மாற்றம், ஜாதி மாற்றம், ஹானர் கில்லிங் டைப் ஆஃப் நரேஷன்ல தான் கொண்டு போயிருக்காங்க. மூவி ஃப்ரீடம்காக டைரக்டருக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அவர் சொன்ன கண்டென்ட் அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எஃபெக்டிவாவும் இல்ல. ஒரு ப்ரூஃபே ப்ராப்பரா சப்மிட் பண்ணாத பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்புற மாதிரியே இல்லாம போனது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தரும். ரூட் நம்பர் 70 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன டீசன்ட் வாட்சான ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில ஜித்தன் ரமேஷ் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமங்கலம் ரோடு சைடு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல ஒரு ரூட் இருக்கு, அதுதான் ரூட் நம்பர் 17. அங்க 2 பேர் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு ஜாலியா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போறாங்க. அன்னைக்கு நைட்டு மர்மமான முறையில அவங்கள ஒருத்தன் கடத்திக்கிட்டு போயிடுறான். அந்த ரூட்ல போற எல்லாருமே மர்மமான முறையில காணாம போறாங்க, கொலை பண்ணப்படுறாங்க. அது யார் எதுக்காக பண்ணாங்க, ஜித்தன் ரமேஷ் இவங்க 2 பேரையும் கடத்தி கொண்டு போய் வச்சு என்ன பண்ணாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. குவீன் எலிசபெத் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் டிராமா மூவி ஜீ ஃபைவ்ல இருக்கு. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மீரா, ஜாஸ்மின், நரேன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் கார்பரேட் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. யாருக்குமே பயப்படாம போல்டாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இண்டிபெண்டாகவும் இருக்காங்க. ஒரு ரகட் கேர்லா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு, பாக்குறாரு, பேசுறாரு, அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரிஸ்டிக்கோட இருக்கிறதுனால மணிக்கும் கெரியருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. லைஃப்ல முன்னேறி போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரிப் போகும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, அவங்களோட கேரக்டர் மாறிச்சா, காதல் கை குனிச்சாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னா ஒரு தமிழ் டப்டு காமெடி டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். டாப் 5, டாப் 3, டாப் 10 வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.